الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله الطاهرين وأصحابه أجمعين أما بعد. புண்ணியங்கள் நிறைந்து வழியும் புனிதமிகு ரமதானில் நோன்பு நோற்றவர்களாக காலங்களில் நின்று வணங்கக்கூடிய முஸ்லிம்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்று நாம் 15ஆம் நாளிலே நிற்கின்றோம். சஹர் செய்யவிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் இதுவரை பேசி வந்த செய்திகளை சற்று மீளாய்வு செய்துவிட்டு இன்றைக்கான விஷயத்திற்குள்ளே சென்று விடுவோம். மனிதர்கள் அவர்களுடைய மனச்சிக்கல்களுக்கு இரு பெரும் காரணங்களாக, ஒன்று அவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகள், அது அவர்களை மனச்சிக்கல்கள் உடையவர்களாக ஆக்கிவிடுகிறது என்றும், இரண்டாவதாக அவர்களுடைய மனதிலே தோன்றுகிற எண்ணங்கள், தீய எண்ணங்கள், அதன் விளைவாக உருவாகிற செயல்பாடுகள் அவர்களுடைய மனச்சிக்கல்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்பது குறித்தும் பேசி வந்தோம். அந்த அடிப்படையில் பாதிப்புகள் என்றால் நோயால், பின்னர் ஒருவனிடத்திலே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, பொருளாதாரம், அதுபோன்று இழப்புக்கள் என்பதையெல்லாம் பேசி வந்தோம். இழப்புக்கள் என்று சொல்லி வரும் பொழுது உயிரிழப்பு அது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. உயிரிழப்புக்கள் ஏற்படும் போதெல்லாம் மனிதன் துவண்டு போய் விடுகிறான். ஆகவே இந்த உயிரிழப்புகள் ஏற்படும் பொழுது அதை எப்படி சமாளித்து ஒரு முஸ்லிம் அதிலிருந்து கரையேறி விடுபட வேண்டும் என்று பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் தாய் தந்தையர், நண்பர்கள் இவர்கள் எல்லாம் உயிரிழக்கும் பொழுது எப்படி நடந்து கொண்டாக வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது கணவனை இழந்த பெண்கள், கைம்பெண்கள், விதவைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்கள் சிறு வயதுடையவர்களாக இருப்பார்களேயானால் அவர்கள் அனாதைகளாக ஆக்கப்படக்கூடும். இந்த சமயத்தில் அந்த விதவை பெண்ணும் அந்த குழந்தைகளும் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். முதலாவதாக, இந்த இருவரும் பிள்ளைகளுக்கு அவ்வளவு மதி இருக்காது, அவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்காது. ஆனால் ஒரு தாய்க்கு அந்த அனுபவம் பார்த்திருக்கலாம் அந்த பெண். முதலாவதாக, தன்னுடைய கணவரை இழந்து நிற்கிற அந்த பெண் எந்த நேரத்திலும் பிள்ளைகள் தளர விடாமல் பார்த்து கொண்டாக வேண்டும். அதற்காக வேண்டிதான் அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள், மிக முக்கியமான செய்தி. லைஸ மின்னா மன் லதமல் ஹுதூத். இழப்பு, உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகு கன்னத்திலே அடித்துக் கொள்பவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. வஷக்கல் ஜியூப்,
சட்டை பாக்கெட்டுகளை கிழித்துக் கொள்பவர்கள், சட்டையை கிழித்துக் கொள்பவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. அறியாமை காலத்து சொல்லாடல்களை பயன்படுத்தி கூக்குரல் இடுபவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்லர் என்று சொல்வார்கள். அதுபோன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அனபரி உம்மின ஸாலிகா, ஓலமிடுகிறார்களே, ஒப்பாரி வைக்கிறார்களே, அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மொட்டையடித்துக் கொண்டு பிதற்றுகிறார்களே, அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கிழித்துக் கொள்கிறார்களே, ஆடையை கிழித்துக் கொள்கிறார்களே, உயிரிழப்பு ஏற்படும் பொழுது, அவர்களுடைய வீட்டிலே ஏதாவது மரணம் ஏற்பட்டு விட்டால் கிழித்துக் கொள்கிறார்களே, அவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்லர் என்று அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆகவே இந்த பிதற்றல், ஒரு மாதிரியாக கவலைப்படுகிறோம் என்பதற்காக தன்னையே வருத்தி கொள்கிற செயல்களை நிறுத்தி கொண்டாக வேண்டும். அடுத்த அந்த விதவைகள் சற்று நிதானத்தோடு தன்னுடைய கணவரை இழந்து விட்டோம் என்பதற்காக பிள்ளைகளுடைய மறுவாழ்வு குறித்து யோசிக்காமல் இருக்கக்கூடாது. பிள்ளைகளை பற்றி யோசிக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக தானும் திடகாத்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இது மிக முக்கியம் சகோதரர்களே, சகோதரிகளே. அவ்வாறு இல்லாது போனால் அந்த பிள்ளைகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டு போய் விடுவார்கள். ஆகவே அந்த பெண்களும் தைரியமாக இருக்க வேண்டும். அதுபோன்று இதான் முக்கியம். அவர்களுடைய உறவினர்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு. இது நம்ம சமூகத்துல அழிஞ்சுக்கிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருகிறது. இந்த பழக்கம், இந்த நன்னெறி நம்முடைய சமூகத்தில் இல்லாமல் போய்விட்டது. எந்த அளவிற்கு போய்விட்டது என்றால், அந்த குடும்பங்கள் கவலையில் சோகத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை ஈமச் சடங்குகள் செய்ய வைத்து உணவு தயாரிக்க சொல்லி அதை பழக்கமாக்கி அங்கே போய் உணவருந்தி வருகிற ஒரு பழக்கத்தை இந்த சமூகம் கடைபிடித்து வருகிறது. தவறான ஒன்று. பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தம்பி அலி ரலியல்லாஹு அவர்களுடைய சகோதரர், அண்ணன் போர்க்களத்திலே மரணித்து போய்விட்டார். இப்பொழுது அவருடைய குடும்பம் நிர்கதியாக நிற்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்னஉ லி ஆலி ஜாஃபர தஆமா, ஜாஃபருடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் உணவு சமைத்து கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களை சமைக்க விடாது, அந்த பிள்ளைகள் கதறி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பசியாற்ற வேண்டுமே தவிர அந்த வீட்டிலே போய் உணவருந்துகிற கலாச்சாரம் இருக்கிறது அல்லவா, அது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. அது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. இஸ்லாமிய கலாச்சாரம் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு மருந்திடும் வகையில், அவர்களை தேற்றும் வகையில் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுக்காக உணவுகளை சமைத்து அவர்களுக்கு பரிமாறி அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும். இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம். ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும். இந்த செயலை நம்முடைய தமிழகத்திலே சில இடங்களிலே அழகாக செய்கிறார்கள், முஸ்லிம்கள் செய்கிறார்கள். சில ஊர்கள் நடக்கிறது, மாறி இருக்கிறார்கள். நாமும் மாறணும், முஸ்லிம்களும் மாறணும். அந்த பாதிக்கப்பட்ட தன்னுடைய கணவரை இழந்து நிற்கிற, தன்னுடைய தகப்பனை இழந்து நிற்கிற அந்த குடும்பத்திற்கு ஆற்றுப்படுத்தி, அவர்களை ஆறுதல் படுத்தி, அவர்களை அந்த துன்பத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் அந்த குடும்பத்தினருக்கு செலவுகள் வைத்துவிடக் கூடாது. ஆகவே விதவைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள்.
விதவைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். யத்தீம்களுடைய விஷயத்தில் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவர்கள் மனம் வருத்தப்படும்படியாக எந்த செயலையும் செய்து விடாதீர்கள். அவர்கள் சில ஊர்களிலே இம்மாதிரியான பெண்கள் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைப்பதும் அவர்களை துன்புறுத்துவதும் அதிகமாக நடக்கிறது. ஆனால் ஒரு அறிவுசால் சமூகம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அறிவுசால் சமூகம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவர்கள் எதனால் இந்த முடிவிற்கு போனார்கள்? பெரும்பாலும் விதவைகள் தனியாக இருக்கும் பொழுது அவர்களை தவறாக பயன்படுத்துவதற்கு இந்த சமுதாயத்திலே சில புல்லுருவிகள் துணிவர். அவர்களை கெடுப்பதற்கென்றே அவர்களுடைய மனதிலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவர். இப்பொழுது அந்த சமூகம், அந்த ஜமாத் என்ன செய்தாக வேண்டும் என்றால், அந்த பெண்களுடைய துயரை துடைப்பதற்காக அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அந்த ஜமாத்தே செய்ய முன்வர வேண்டும். அந்த ஜமாத் செய்யணும். அந்த எத்தீமான பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக அந்த ஜமாத் பாடுபட வேண்டும். ஆகவே சகோதரர்களே, சொல்ல வருவது இதுதான். சுருக்கமாக சொல்வதானால், இந்த விதவைகளுடைய விஷயம், இந்த எத்தீமான பிள்ளைகளுடைய விஷயம் சமூகத்திலே மிகப்பெரிய பாரமாக இருக்கிறது. இதனால் அவர்கள் பல்வேறு மனச்சிக்கல்களுக்கு உள்ளாகிறார்கள். நமக்கு கடமை, பொறுப்பு இருக்கிறது. அவர்களை அந்த மனச்சிக்கல்களிலிருந்து வெளியேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அருள் கூர்ந்து இவ்விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துமாறு அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 15ற்கான கேள்வி. யாருடைய குடும்பத்தினருக்கு உணவு சமைத்து கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் பைருஹா மல்டி குசின் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், கீழக்கரை. உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள்.